Praise the Lord. இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அருமையானவர்கள், இந்த வேத பகுதியில் கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறது. கொம்பு என்பது நமது மேன்மையை காண்பிக்கிறது. கொம்பு என்பது நமது புகழை காண்பிக்கிறது. கொம்பு என்பது நம்முடைய பெயரை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார், உன்னுடைய மேன்மையை, உன்னுடைய புகழை, உன்னுடைய பெயரை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொம்பை கர்த்தர் உயர்த்துகிற சூழ்நிலையை நான் ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசி 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அந்நாளிலே நான் இஸ்ரேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமையாய் இருக்கிற இந்த இஸ்ரவேலர் நேபுகாத்நேச்சாருடைய கையிலே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர்கள் அங்கே அடிமையா இருக்கிறார்கள். அடிமையாய் இருக்கிற அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய கொம்பை நான் உயர்த்துவேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். தானியேலை தேவன் எழுப்பி அங்கீகாரம் கொடுக்கிறார். இந்த பகுதியில் தானியேலை எழுப்பி கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்கிறார். அத்தனை எதிரியாகி அந்த பாபிலோன் தேசத்திலே தானியேலுக்கென்று கர்த்தர் ஒரு பெயரை வைத்து அவனை உயர்த்துகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இல்லை, அதாவது இப்படி சொல்லுவேன், வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோசேப்பு ஒரு எபிரேயன். எபிரேயனுக்கும் எகிப்திற்கும் ஆகவே ஆகாது. எபிரேயர்களோடு எகிப்தியர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த எகிப்திலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார் என்று. தலையை உயர்த்தினார், கொம்பை நட்டினார். அப்படி என்றால் வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். உங்களை நிச்சயமா சொல்லுகிறேன், வாய்ப்பே இல்லாத இடத்துல உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவாராக. 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு நீதிமானாய் வாழுகிறவனுடைய கொம்பை, அதாவது இப்படி சொல்லுவேன், ஜெயிப்பதற்கென்று வழி இல்லாத நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய கொம்பை கர்த்தர் வெற்றியாக உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். ஜெயிக்க வழி இல்லை என்று நினைக்கும் போது பிதாவானவர் அவரை ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தானியேலுக்கு விரோதமாக சட்டமே போட்டார்கள். அவனுடைய தலையை உயர்த்துவது தேவனாலே மாத்திரம்தான் முடியும். நிச்சயமாகவே அவன் சிங்க கெபிக்குள்ள போடப்பட்ட போதிலும் கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார், அவருடைய கொம்பை உயர்த்தினார். கர்த்தர் தானியேலை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே உங்கள் பெயரை, உங்கள் புகழை, உங்களுடைய மேன்மையாகிய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவாராக. காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.